ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறாயா? எழும்பி பிரகாசி என்ற வார்த்தையை நமக்கு ஞாபகம் வரும். நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறாயா? அற்புதமான ஒரு வார்த்தை. நமக்கு நன்றாகவே தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் ஸ்நானகனை குறித்து பேசும் பொழுது நல்ல அற்புதமான ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தா நீங்களும் சில காலம் அந்த வெளிச்சத்துல ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்ந்தீர்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம், யோவான் 5ஆம் அதிகாரம் 35 வசனத்தை வாசிக்கும். என்னோடு கூட பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்துல களிக்கூற மனதாய் இருந்தீர்கள். அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. 33, 34, 35 ஆகிய வசனங்கள், அந்த பகுதியெல்லாம் நீங்கள் வாசித்தீங்களன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அற்புதமாக யோவான் ஸ்நானகனை குறித்து பேசுகிற வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். யோவான் ஸ்நானகனை குறித்து பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார். ஆகவே நீங்கள் களிக்கூற மனதா இருந்தீர்கள். எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பிரகாசித்தார்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் பிரகாசித்தார்கள், ஆண்டவருக்காக வாழ்ந்தார்கள், ஆண்டவருக்காக ஜீவித்தார்கள். விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் விசேஷமாக இந்த வார்த்தை ரொம்ப அற்புதமா இருக்கும் பாருங்க. நீ எழும்பி பிரகாசிக்கிறாயா? இல்லாவிட்டால் மங்கி போன விளக்கா இருக்கிறாயா? நீ என்னவா இருக்கிறாய் என்பது குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இந்த உலகத்துல வெளிச்சமாகவே உதித்தார். இதோ மரண இருள் இருக்கிறவளுக்கு பெரிய வெளிச்சம் உதித்தது. இருள்ல வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை, இருள் என்ற பாவத்துல வாழ்ந்த நம்மை தேவன் விடுதலாக்கி கொண்டு வந்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, எலியா, எலிசா, யோனா, சாலமோன், மோசே, யோசுவா, சகரியா, எத்தனையோ பரிசுத்தவான்கள் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசித்தார்கள். பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 40 வசனங்களை வாசிக்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 40 வசனங்கள் பரிசுத்தவான்களை குறித்து அந்த எழுத்தாளர் அருமையா சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். எத்தனையோ பரிசுத்தவான்கள், ஆபேல் முதற்கொண்டு காயன், ஏனோக்கு, நோவா, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, யோசுவா, சாலமோன், எப்தா, தாவீது, ராகாப் என்னும் வேசி, இன்னும் அநேக பரிசுத்தவான்கள், தீர்க்கதரிசிகள், எத்தனையோ பேர்கள் அவர்களை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். நோவா, லோத் மனைவி, யோபு மனைவி, குள்ளனான சகையை கூட ஆண்டவருக்காக இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்ததை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான கத்தோடுப்பில் நம்முடைய வாழ்க்கையில குத்து வழக்காக ஆண்டவர் சில விசுவாசிகளை பார்த்து சொல்ற, நீங்க மரக்காலில் மூடப்பட்ட விளக்கு அல்ல, கட்லுக்கீழே வைக்கப்பட்ட விளக்கு அல்ல, விளக்கு தண்டின் மேல வைக்கப்பட்ட விளக்காக நீங்கள் பிரகாசிக்க வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல அற்புதமாக 14, 15, 16 ஆகிய வசனங்கள் வாசிக்கிறோம். நீங்கள் மலை மேல இருக்கிற பட்டணம் போல நீங்கள் வெளிச்சம் கொடுக்க வேண்டும். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல கர்த்தரின் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர். ஏசாயா புஸ்தகம்
60ஆம் அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள் வாசிக்கிறோம். எழும்பி பிரகாசி, கர்த்தருடைய மகிமை உன்மேல் வந்தது. இருளாயிருந்தாலும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது. சந்திரனும் சூரியனும் தேவையில்லை, கர்த்தரே உனக்கு வெளிச்சமா இருப்பார். ஏசாயா 60:20 வாசிக்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில விளக்கா இருக்கிறாயா, இல்ல அணிந்து போய் இருக்கிறாயா? அவர் மங்கி எரிகிற திரியை அணையாமல் இருக்கிறார். ஒரு வீச பிரகாசிக்கப்பட்டு, ஒரு வீச பரமயிவை ருசி பார்த்து மறுதலித்து போனவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எனவே மங்கி போகிற விளக்கா இருக்கிறாயா, இல்ல எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறீர்களா? நம்ம எதுவா இருக்கிறோம்? யோவான் குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் பேசின வார்த்தைகள். யாத்திராகமம் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆசரிப்பு கூடாரத்துல சில ஆராதனைக்குரிய பொருட்களை நாம் பார்க்கிறோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல மிக முக்கியமாக குத்து விளக்கு, 7 அகல்களை கொண்ட குத்து விளக்கு. அந்த 7 குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும், எரிந்து கொண்டே இருக்கணும் கர்த்தருடைய ஆலயத்துல. அதுக்கு சுத்தமான ஒலிவ எண்ணெயும், அதை காலை தோறும் மாலை தோறும் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுதும் அந்த விளக்கு எரிந்து கொண்டே இருக்கணும். 27ஆம் அதிகாரம் யாத்திராகமம் 20:21 குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் ஆசரிப்பு கூடாரத்துல. எனக்கு அருமையானவர்களே, நல்ல கூட நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரா இருக்கிறோம் என்றால், நீ பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறாய். உலகத்துக்கு நீ வெளிச்சமா இருக்கிறாய். தேவன் நம்ம வெளிச்சமாகவே பார்க்கிறார். ஆகவே குத்து விளக்கு எப்பொழுது எரிந்து கொண்டு இருக்க வேண்டும், நம்முடைய விளக்கு கூட எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். பாருங்க, அடுப்புல எப்பொழுது சூடா இருந்தா நெருப்பு, எந்த பூச்சியும் எந்த பூனையும் நாயும் வராது. அந்த அடுப்பு கொஞ்சம் அமிஞ்சு போயிருந்ததான் அந்த கொஞ்சம் வெத வெதப்பா இருக்கிற சூட்டுக்கு பூனை வந்து படுத்து கிடக்கும், நாயை வந்து படுத்து கிடக்கும். நீ எப்படிப்பட்ட நிலையில இருக்கிறாய்? வெது வெதப்பா இருக்கிறாயா, அனலா இருக்கிறாயா, குளிரா இருக்கிறாயா? அனலாயிரு, ஆவில் அனலாயிரு, எப்பொழுதும் பிரார்த்தனை செய்ய என்று ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும். ஆகவே தெலுங்குல கூட நல்ல ஒரு பாடல் உண்டு இல்லையா? ఆరిపోయేనా నా వెలుగు దీపము వెలిగించుము నీ ప్రేమతో ప్రభువా, వెలిగించుము నీ ప్రేమతో. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக அநேக கிறிஸ்தவர்கள் அப்படிதான். வெளிச்சமா இருக்கிற கிறிஸ்தவர்கள் பாவத்துல சாபத்துல ஏதோ ஒன்று இருளை மொழிக கடந்து மறுபடியும் வந்து அந்த பாடலை மீண்டும் ஆறி போயின நான் தீபம், அணிந்து போன என் விளக்கு. தாவீது 18ஆம் சங்கீதத்துல சொன்னார். 18ஆம் சங்கீதம் 28ஆம் வசனத்தை, தேவரீர் என் விளக்காயிருக்கு, என் விளக்கு அணிந்து போகாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாக்கிறவரா இருக்கிறார். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில கடந்த காலங்களில் நம்முடைய வீடுகளில் விளக்கு எப்படி இருந்தது? சரிதானே? உங்களுக்கு சீமான விளக்கா இருந்தது. சில நேரங்களில் அதுவும் தீர்ந்துச்சான கேண்டல். இப்போ பேஷனாக விளக்குகள், லைட்டுகள், பல்புகள் எத்தனையோ விதமாக. நான் எல்லாம் சீமானில் படித்தவன், ரோட்டில் உட்காந்துட்டு தெருவு ஸ்ட்ரீட்டு லைட்டில் படித்தவன், கேண்டில் ஏற்றி வச்சு படித்தவன், எழுதினவன். ரொம்ப ஆச்சரியம். படிப்புன்னா அந்த அளவில் ஆசை. எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு சூழ்நிலைகள் மாறி இருக்கிறது. நீங்களும் வெளிச்சமா இருக்கிறீர்கள். வெளிச்சம் பரிசுத்தத்தை குறிக்கும், இருள் பாவத்தை குறிக்கும். நீங்க எங்க இருக்கிறீங்க? சங்கீதங்கள் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம்
வசனம் 105 வசனம், சங்கீதம் 119 சங்கீதம் 105 வசனத்துல, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் உம்முடைய வசனம் என் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. இவ்வளவு அற்புதமான ஒரு வார்த்தை. நீதிமொழிகள் புஸ்தகம் 6 அதிகாரம் 23 வசனம், கட்டளையே வெளிச்சம், வேதமே வெளிச்சம், கட்டளை போதக சிக்ஷை நம்ம திருத்துமா. நீதிமொழிகள் 6 அதிகாரம் 23 வசனத்துல, கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவன். அற்புதமாக ஏசாயா 9 அதிகாரம் 20 வசனத்துல, வேதத்தை கவனித்து பார், வேதத்தை கவனியாதவர்களுக்கு வெளிச்சம் இல்லை, நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து அலசி ஆராய்ந்து பார்த்தா உங்களுக்கு வெளிச்சம் உண்டாகும், உங்களுக்கு ஞானம் உண்டாகும், உங்களுக்கு உங்க பாதைக்கு ஆண்டவராகி தேவன் அற்புதமாக விளக்காயிருந்து நடத்துவார். லூக்கா புஸ்தகம் 12 அதிகாரம், லூக்கா 12 அதிகாரம் 49 வசனத்தை கவனித்து பாருங்க. லூக்கா 12:49, பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு அக்கினியா வந்தார், அக்கினியை போட வந்தார், அக்கினி அனுப்ப வந்தார். எனவே நீதிமொழி எரேமியா புஸ்தகம் 23 அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அவருடைய வார்த்தை அக்கினியா இருக்கிறது, அவருடைய வார்த்தை வெளிச்சமா இருக்கிறது, அவருடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது, அவருடைய வார்த்தை நமக்கு ஆகாரமா இருக்கிறது. எரேமியா புஸ்தகம் 23 அதிகாரம் 29 வசனம், என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலை நொறுக்கும் சமுட்டியை போலவும் இருக்கிறது அல்லவோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை எப்படி இருக்குன்னா சமுட்டை போல இருக்கிறது, அற்புதமா இருக்கு பாருங்க. எபிரேயர் 12 அதிகாரம், எபிரேயர் 4:12 வாசிக்கிறோம், இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை, கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாய் அது ஜீவனுள்ளதா இருக்கிறது அந்த வார்த்தை. நம்முடைய இருதயத்தின் வகை அறுத்து, இருதயத்தில் இருக்கிற கசப்புகளையும் பாவத்தையும் சஞ்சலங்களையும் சலசலப்புகளையும் சாத்தானுடைய கோட்டை உடைத்து அதை சுத்தம் செய்கிற ஆண்டவருடைய வார்த்தையா இருக்கிறது. The word of God. ஆண்டவருடைய வார்த்தை அற்புதமான வார்த்தை, சமுட்டை போல மனம் திரும்பாத இருதயம், கல்லான இருதயத்தை உடைக்கக்கூடிய வல்லமை ஆண்டவருடைய வார்த்தைக்கு உண்டு. ஆகியனாலதான் இன்றைக்கு சமுதாயத்துல கொலைக்காரன், கொள்ளடிக்கிறவன், திருடன், கொடூரமா வாழ்றவன், பாவி, அக்கிரமக்காரன், அநேக்காரன், அவங்களுக்கெல்லாம் வார்த்தை, இயேசுவின் வார்த்தை போனா அவங்க மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கிறத பார்க்க. ஒரு சகை, வரி வசூலிப்பவன், ஒரு கள்ளன் சிலுவில, ஒரு விபச்சார பெண்மணி, கையும் களவும் பிடிக்கப்பட்ட பெண்மணி, இவர்கள் எல்லாம் மாற்றினது ஆண்டவருடைய வார்த்தை. இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தார்கள், ஆண்டவர் வெளிச்சத்துல அவங்களை கொண்டு வந்தார். இன்றைக்கு அநேகர் சமுதாயத்துல மனம் திரும்பினார்கள், மனம் திருந்தி வாழ்கிறதை பார்க்கிறோம். காரணம், ஆண்டவர் அவங்களுக்கு வாழ்க்கையில உதித்தார், வெளிச்சமானார், உதயமானார், நீதியின் சூரியன் அவர்களுக்கு உதித்தார். மல்கியா 2 அதிகாரம் 4 அதிகாரம் 2 வசனத்துல வாசி, நீதியின் சூரியன் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் இருதயங்களில் உதித்தார். மார்க் 16 அதிகாரம் 20 வசனத்தை பாருங்களேன். மார்க் 16:20, அவர்கள் புறப்பட்டு போய் எங்கு பிரசங்கம் பண்ணினார்கள், கர்த்தர் அவர்களோடு கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். வசனமே நமக்கு வெளிச்சம். லூக்கா எழுதின சுவிசேஷம் அது பக்கத்துல, மார்க் புஸ்தகத்து பக்கத்துல இருக்கும். லூக்கா 24 அதிகாரம், லூக்கா புஸ்தகம் 24 அதிகாரம் 32 வசனம், 34 வசனம், லூக்கு 24 அதிகாரம் 32 வசனம், 44, 45. இந்த 3 வாக்கியங்களை பார்க்கும் பொழுது மேலாக 32, அதுக்கு மேலாக வாசிக்கிற 13 வசனத்துல எம்மாவூர் சீஷர்கள்
எம்மா ஒரு சீசர்கள் 2 பேர் நடந்து போறாங்க. இயேசு உயிர் தெழுந்த பிற்பாடு அவங்களோடு கூட சம்பாஷணம் செய்து கொண்டு போகிறார். அதுல ஒருவனுடைய பேரு கிளியோப்பா, மற்றவனுடைய பேரு சொல்லப்படவில்லை. அவர்களோடு கூட நடந்து போகும் பொழுது வேத வாக்கியங்களை பேசிக்கொண்டே போறார். 32ஆம் வசனத்துல, அப்பொழுது அவர்கள் ஒருவர் நோக்கி, வழியில அவர் நம்மோடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ள கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி கொண்டார். நெருப்பாக காணப்பட்டது. இயேசு பேசினா உன்னில் இருக்கிற வெளிச்சம் பிரகாசிக்கும், உன்னில் இருக்கிற இருள் விலக போகும். இயேசு பேசினா 44ஆம் வசனத்துல, தீர்க்கதரிசனங்களிலும் சங்கீதங்களிலும் மோசேயின் புஸ்தகத்தில் என்ன குறித்து எழுதியிருக்கிறது. 45ஆம் வசனத்துல, அவர்கள் வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவருடைய மனக்கண்களை திறந்தார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் பிரகாசித்தது. வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக மனக்கண்கள். ஆகியவேதான் எபேசியர் கிறிஸ்துவின் சபைக்கு எழுதுகிற பொழுது சொல்றார், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன், தேவனுடைய மகத்துவங்களை வல்லமையும் மகிமையும் காணத்தக்கதாக பிரகாசமான மனக்கண்களை உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று அப்போஸ்தலர் பவுலானவர் எழுதுகிறது பாருங்க. சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 18ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 18, உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கத்தக்கதாக என் மனக்கண்களை திறந்தோடு பிரார்த்தனை செய்கிறார் பக்தன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இயேசுவின் சுவிசேஷத்தை பார்க்காதபடிக்கு, இயேசுவின் மகிமை காணாதபடிக்கு, தேவனை தேடாதபடிக்கு அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டு இருக்கிறார். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் மகிமையான ஒளி அவருடைய இருதயங்களை பிரகாசிக்காதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவள் கண்களை குருடாக்கினார். மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். இருள் இந்த வெளிச்சத்துக்கு வர வேண்டும். ஆகவே நீங்கள் இருளில் இருக்கிறீர்களா, வெளிச்சத்தில் இருக்கிறீர்களா? நீங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறீர்களா, அல்லது மங்கி போன விளக்கா இருக்கிறீர்களா? எனக்கு அருமையான கத்துடைப்பில் நம்முடைய வாழ்க்கையில மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பிரகாசிக்கிற விளக்கா, நீதியின் சூரியனா இருக்கிறார். சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்துல கர்த்தர் சூரியனும் கேடகமா இருக்கிறார். 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்துல, மரண இருள் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என் கூட இருக்கிறேன். சங்கீதம் 107ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல கர்த்தர் வெளிச்சமா இருக்கிறார். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஏசாயா புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலையும் அற்புதமான ஒரு வார்த்தை, 1-3 கூட வாசித்தம் இல்லையா, எழும்பி பிரகாசி, கர்த்தர் உன் மேலே உதிப்பார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, இதோ நான் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன், நீங்கள் என்னை பின்பற்றினால் வெளிச்சமா இருப்பீர்கள். சூரியனிலிருந்து சந்திரன் காந்தகத்தை இழுத்துக்கொண்டு, வெளிச்சத்தை இழுத்துக்கொண்டு இரவுல வெளிச்சம் கொடுக்கிறது. செல்போன் கரண்ட்ல இருந்து சார்ஜ் ஆயிட்டு அதை நமக்கு வெளிச்சம் கொடுக்கிறது. அவண்ணமாகவே ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், பைபிளை வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை, தேவனிடத்துல வல்லமை, பவர் பெற்று, பிரசன்னத்தை பெற்று கிறிஸ்துக்குள்ளாக பிரகாசிக்கிறவர்களாக காணப்படுது பரிசுத்த ஆவியினுடைய துணையினால. யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்தில் கூட வாசிக்கிறோம் வெளிச்சத்தை குறித்து. யோவான் 12:46 பாருங்களேன். 12ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். 12:46, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனும் இருள் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஆகவே என் வார்த்தைகளை கேட்கிறவன், என்னிடத்தில் வருகிறவன் இருள் இருப்பதில்லை, வெளிச்சத்துக்குள்ள வருகிறான். யோவான் 1ஆம் அதிகாரம் 5-7 வசனங்களில் அந்த வெளிச்சத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அந்த ஒளி இயேசு கிறிஸ்துவே.
என்று சொல்லப்படுகிறது. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அந்த வார்த்தை நமக்கு வெளிச்சம். அந்த வார்த்தை நமக்கு வெளிச்சம். 35 வசனம் கூட பாருங்க. யோவான் 12:35. அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். ஆகவே ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் வெளிச்சத்திடத்துல வாங்க, நீங்க வெளிச்சமா இருங்க. ரோமர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 13ஆம் அதிகாரம், ரோமர் 13, 11, 12, ரோமர் 13, 11, 12. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை ஆயிற்று. நாம் காலத்தை அறிந்தவர்களானால் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான பொழுது ரட்சிப்பு சமயமா இருப்பதை சமயமா இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமயமா இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமயமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரிகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ள கடவுள். இருளின் ஆயுதங்களை விட்டு ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்துக் கொள்ள கடவுள். அந்த ஒளியின் ஆயுதங்கள் என்ன என்பது குறித்து வேதம் அழகாக சொல்லப்படுது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம். நீங்களோ உங்கள் அந்தகாரத்தின் என்று ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு உங்களை வர வைத்தவருடைய புண்ணியங்களை நீங்கள் அறிவிக்கத்தக்கதாக ஆசரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனமாயும் பரிசுத்த கூட்டமாயும் நீங்க ராஜரிக கூட்டமாயும் இருக்கிறீர்கள். we are royal people என்று சொல்லப்படுகிறது. அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கத்தக்கதாக வெளிச்சத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இருக்கிறார். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 7 வசனங்களில், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமளும் ஒளியில் நடந்தால் ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் நம்மை சகல பாவத்தை கழுவி நம்மை சுத்திகரிக்கும். நாம் வெளிச்சத்துக்குள்ள வருவோம். எனவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்ம வாழ்க்கையில நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளா. 1 தெசலோனிக்கே புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பகலுக்குரியவர்களாக வெளிச்சத்துக்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரா இருக்கிறோம்? இருள்ல இருக்கிறோமா, இல்ல வெளிச்சத்துல இருக்கிறோமா? நீ எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறாயா, இல்ல மங்கி போன திரியா இருக்கிறாயா? ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடி செபிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆகவே ஆலயத்தில் எப்பொழுதும் குத்து விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பொழுது நீ ஆண்டவருக்காக பிரகாசிக்கிற விளக்கா இருக்க வேண்டும். ஆகையினால எழும்பி பிரகாசி, ஒளி வந்தது, கர்த்தர் உன் மேல உதிப்பார் என்று சொல்லி ஏசாயா புஸ்தகத்துல சொல்லப்பட்ட வண்ணமாகவே கர்த்தர் உன் மேல உதிப்பார். கர்த்தர் உனக்கு வெளிச்சமா இருப்பார். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். ஆண்டவர் வசனங்கள் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.